ஹாய் காய்ஸ், நான் அக்மல் ஜிலே. நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா மைண்ட் ஸ்வீப்பர் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லி. இது எனக்கு 11 வயசு இருக்கிறப்போ நான் ப்ளே பண்ணது. அப்போ எனக்கு எப்படி ப்ளே பண்ணுறதுன்னே தெரியலை. எனக்கே ஒரு 1 மந்த் மாதிரி ஆச்சு எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லி. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு இப்போல்லாம். பட் நான் என் ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோவாக மைண்ட் ஸ்வீப்பர் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு தான் நான் சொல்லித்தர போகிறேன். இதில் 3 லெவல் இருக்குது: பிகினர், இன்டர்மீடியேட், எக்ஸ்பர்ட் அண்ட் கஸ்டம். கஸ்டம்னா எங்களுக்கு தேவையான மாதிரி மைண்ட் ஃபீல்டில் அமைச்சிக்கலாம், எத்தனை மைண்ட்ஸ் வேணுனாலும் செட் பண்ணி. ஸோ நான் பிகினரில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் இதில் 10 மைண்ட்ஸ் இருக்குது. 10 மைண்ட்ஸை நாங்கள் ஃப்ளக் பண்ணாலும் சரி, ஃப்ளக் பண்ணி மார்க் பண்ணினா நாங்கள் இந்த கேமை வின் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட் 2 இல்லாட்டி 3 செல்ஸ் வந்து நான் 2 தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா எங்களுக்கே தெரியாது எங்கே மைண்ட் இருக்குன்னு. ஸோ நான் 2 செல்ஸ் கிளிக் பண்ணுறேன். 1 2. ஓகே, இப்போ இதில் நிறைய செல்ஸ் வந்து பர்ஸ்ட் ஆகிடுச்சு. அப்படின்னா நான் கிளிக் பண்ண செல் எதுவுமே பக்கத்தில் மைண்ட் இருக்கல. இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வழி வந்து கோனரில் இருந்து சூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இது ஒரு கோனர், இது ஒரு கோனர், இது ஒன்று இப்படி நாங்கள் கோனர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மைண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எப்படி நாங்கள் மைண்டை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா, இப்போது இங்கே 1 இருக்குது. 1 சொல்கிறது இதை சுற்றி இருக்கிற 8 செல்லில் 1 தான் மைண்ட் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நீங்கள் 1 இருக்குது, இப்போ இதை சுற்றி இருக்கிற 8 மைண்ட்லேயும் 7 டம்மியாக போயிடுச்சு. 1 தான் இருக்குது. அப்போது அவங்க 1 தான் மைண்ட் இருக்குன்னு இப்போ 1 வந்திருக்குன்னா அது கட்டாயமாக மைனாக தான் இருக்கணும். மைனை மார்க் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சரி. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு ஃப்ளக். இப்போ ஒரு மைனை நாங்கள் ஃப்ளக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் இங்கே மட்டும்தான் மைண்ட் இருக்குன்னு. ஏன்னா 1 சுற்றி இருக்கிற 1லேயுமே மைண்ட் இல்லை. அப்படின்னா ஆல்ரெடி அதெல்லாம் பர்ஸ்ட் ஆகிடுச்சு, வெடிச்சிருச்சு. ஒன்றும் இல்லை, இது மட்டும்தான் இருக்குது. அதை சுற்றி இருக்கல 8லேயும் 1 தான் இருக்குது. ஸோ அதை ஃப்ளக் பண்ணியாச்சு. இப்போது ஈஸியாக இருக்கும் மற்றதெல்லாம் பர்ஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போது அதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது. இப்போ நான் பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன் உண்டு. அப்போது அது சுற்றி இருக்கிற 8 செல்லையும் 1 தான் மைண்ட் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 1 நாங்கள் ஆல்ரெடி ஃப்ளக் பண்ணியாச்சு. அப்போது இது சுற்றி இருக்கிறது 2 செல்ஸ் தான் இருக்குது. 1 இது, 1 இது. அப்போ ஆல்ரெடி 1 நாங்கள் மைண்டு மார்க் பண்ணியாச்சு கன்ஃபார்மாக. இப்போ கட்டாயம் இது வந்து மைனாக இருக்காது, அது ஒரு டம்மியாக தான் இருக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், லெஃப்ட் கிளிக். ஈஸியாக இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணதில் 1 வந்திருக்கு. அப்படின்னு அர்த்தம் இதை சுற்றி இருக்கிற 8 செல்லிலையும் ஒரே ஒரு மைண்ட் தான் இருக்குது. அப்போது நாங்கள் ஃபஸ்ட் மார்க் பண்ண இந்த மைண்ட் தவிர இங்கே 4 இருக்குது. அந்த 4மே டம்மி. அப்போ 1 ஆல்ரெடி நாங்கள் 1 மார்க் பண்ணியாச்சு. அப்போ இன்னும் சுற்றி 4 இருக்குது. அந்த 4மே டம்மிஸ். கிளிக் பண்ணலாம். ஈஸியாக இருக்குது. மற்றது இப்போ நான் கோனர்லேருந்து போனால் தான் ஈஸியாக இருக்கும். கோனரில் எப்பயுமே தனியாக 1 தான் இருக்கும். அப்போ அது எங்களுக்கு வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதில் மைண்ட் இருக்கா இல்லையான்னு. இப்போ இங்கே 1 இருக்குது, சுற்றி 7மே பர்ஸ்ட் ஆகிடுச்சு, 1 தான் இருக்குது. அப்போ அது கட்டாயம் ஒரு மைனாக இருக்கும். இப்போது 2 இருக்குது. 2 சுற்றி 2 மைண்ட் தான் இருக்கணும். மொத்தம் 3 செல் ஆக்டிவில் இருக்குது. 2 ஆல்ரெடி மைண்ட்னு நாங்கள் மார்க் பண்ணியாச்சு. அப்போ 3வது இருக்கிறது கட்டாயம்
ஒரு டம்மியாக தான் இருக்கணும். ஸோ அதையும் கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகே, அப்போது நான் கிளிக் பண்ணதுலேயே ஒன்று தான் இருக்குது. அது டோட்டலாக பர்ஸ்ட் ஆகாது 2 இருக்குது. ஒன்று ஆல்ரெடி மைன்னு நாங்கள் ஃப்ளக் பண்ணியாச்சு. அப்போ இன்னொன்று இருக்குது, அது டம்மி. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ நான் கிளிக் பண்ண செல்லில் ஒன்று இருக்குது. அப்போ அதை சுற்றி ஒன்றுமே பர்ஸ்ட் ஆகி ஒன்று தான் பர்ஸ்ட் ஆகி இருக்குது. மற்ற 1 2 3 4 செல்லுமே வந்து பர்ஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒன்று மட்டும் இருக்குது. அப்போ அது ஒரு மைன். மற்றபடி இங்கே பார்ப்போம், இந்த கார்னரில் ஒன்று இருக்குது, அதை சுற்றி ஒன்றுமே இல்லை, ஒன்று தான் இருக்குது. அப்போ 1ஆம் நம்பர் வந்துருக்கு. அப்போ இது கட்டாயம் ஒரு மைன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2. அப்போ நாங்கள் ஆல்ரெடி இங்கே 4 இருக்குது. 4ல் 2 ஆல்ரெடி நாங்கள் மார்க் பண்ணியாச்சு ஃப்ளக் பண்ணி. அப்போது மற்ற 2மே, இது 2ம் ஆல்ரெடி மைன், மற்ற 2மே டம்மிஸ். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் ஈஸியாக இருக்குது. இப்போது 1, இதை சுற்றி ஒன்றுமே இல்லை, ஒன்று தான் இருக்குது. அப்போ அது மைன். இங்கே 2 இருக்குது, சுற்றி 2 இருக்கணும். இங்கே 1, மற்றது இது. இந்த ஸ்கொயரில் இது இருக்குது, 1 2. சேமஸ் இங்கே 2 இருக்குது, 1 இது. அப்போது டம்மி. அதே மாதிரி தான் 1 சுற்றி ஒன்றுமே இல்லை, சுற்றி 3 இருக்குது. 1 ஆல்ரெடி மார்க் பண்ணியாச்சு, 1 2. Here we go. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு. நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மைன் ஒன்றுமே காட்டாது, இங்கே கூல் ஸ்மைலிக்கு மாறிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி 1 இருக்குது, சுற்றி எதுவும் இல்லை. 2 இருக்குது, சுற்றி 1 மார்க் பண்ணியாச்சு, இன்னொன்று. சம்டைம் இப்போ நாங்கள் ஃப்ளக் பண்ணுறது எங்களுக்கு வேண்டிய ஒரு செல்லை ஃப்ளக் பண்ணலாம். இப்போ ஃப்ளக் பண்ண அது கட்டாயம் மைனாக இருக்கணும்னு இல்லை. பாருங்கள், மைனஸ்லேயும் வருது. ஸோ நாங்கள் எங்களுக்கு எது கன்ஃபார்மாக இது மைனாக இருக்கும்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறோமோ அதை மட்டும் மார்க் பண்ணால் ஓகே. இல்லைன்னா நாங்கள் கெஸ் பண்ணி ஒரு 0ல் சொல்லலாது இது மைனாக இருக்குமா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும் ஃப்ளக் பண்ணால் ஓகே. இப்போ இங்கே 1 இருக்குது, ஓகே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.